நேயர்களே, இன்றைக்கு மாற்று குரலுக்கு சர்வதேச செய்திகளோடு நான் உங்களை அழைக்கின்றேன். இன்னைக்கு நம்ம பேச போகிறது ஈரானுடைய போர், அமெரிக்கா ஈரானுடைய கொதிநிலை அரசியல். ரொம்ப முக்கியமாக பேச போகிறது போர் நடக்குமா, எல்லா சேனல்களும் போர் நடக்குமா போர் நடக்குமா. அமெரிக்காவுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், நியூயார்க் டைம்ஸ், அது மட்டும் இல்லாமல் பிபிசி, ஏபிசி, சிஎன்என், எல்லாம், டைம்ஸ் ஆஃப் நவ், ஹிந்துஸ்தான் டைம்ஸ், கிரக்ஸ், எல்லாரும் இந்த செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஏன் இந்த செய்தியில் எவ்வளோ முக்கியத்துவம்னா, அமெரிக்கா உலக வல்லரசு, பிராந்திய வல்லரசு ஈரான், தெற்காசிய வல்லரசை தாண்டி அமெரிக்காவுக்கு ஈடுகொடுக்கும் இரண்டு தேசங்கள் ரஷ்யா மற்றும் சீனாவின் கைகள் இந்த முறை அமெரிக்காவுக்கு எதிராக இங்கே இருக்க போகிறது. அதான் முக்கியம். ஒரு நாள் ஒன்றுக்கு பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை இதுவரை செலவழித்திருக்கக்கூடிய அமெரிக்கா, யுஎஸ்எஸ் ஜெரால்ட், டபிள்யூஎஸ் புஷ், ஆப்ரஹாம் லிங்கன், இப்படி ஏராளமான நூறாண்டுகள் இயங்கக்கூடிய அணு ஆயுத கப்பல்களை எல்லாம் கொண்டு நிறுத்தி ஈரானை அச்சுறுத்தக்கூடிய அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கு நிலைப்பாடுகளில் தயாராக இருக்கிற 40,000 போர் வீரர்கள் ஜோர்டான், கத்தர், எகிப்து, அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் அரபு எமிரேட், சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத் போன்ற எல்லா நாடுகளிலும் தளங்களிலிருந்து சீறி பாயக்கூடிய அமெரிக்க ஏவுகணைகள். இதனை ஒரே ஒரு நாடு மட்டும் ஈரான் தடுத்துவிட முடியுமா என்ற கேள்விக்கு பதில் தெரியாததனால்தான் பல கேள்விகளும் பல சூட்சமங்களும் பல ஸ்பெகுலேஷனும் களத்திலே சென்று கொண்டிருக்கிறது. இப்போ நமக்கு முக்கியமாக பார்க்க போவது, இந்த போரியல் அழுத்தத்தின் காரணமாக அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, எங்கள் நாட்டினுடைய அதிபர் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் சையத் அலி கமேனியை சந்திக்க விருப்பம் என்ற தகவலை அவர் வெளியிடுகிறார். இது சாத்தியமில்லை, ஆனாலும் அவர்கள் சாத்தியப்படலாம். நாங்கள் எடுக்கிற முடிவுகளினூடே, இந்த முடிவுகளின் ஊடே முயற்சிகள் சாத்தியமாகும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் டொனால்ட் ட்ரம்புடைய குரலாக பேசும் மார்க்கோ ரூபியோ. ஆனால் மற்றொரு கரையில் போர் சமாதானத்தை எட்டுவதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம் என்று கூறிக்கொண்டிருந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்றென்று தனது மொழியை, தன் உடல் வலிமையை மாற்றி சொல்கிறார். ஆட்சி மாற்றம் ஒன்றுதான் சிறந்த தீர்வு. ஒட்டுமொத்தமாக வெண்ணெய் திரண்டு வருகின்ற நேரத்தில் பானை உடைத்த கதையாக அவருடைய பேச்சு அமைந்துவிட்டது. ஆட்சி மாற்றம் என்றால் கொமேனியை காலி செய்ய வேண்டும், ஆட்சி மாற்றம் என்றால் அலி லாரிஜானியை காலி செய்ய வேண்டும், ஆட்சி மாற்றம் என்றால் அங்கு இருக்கக்கூடிய முக்கியமான மசாவி போன்றவர்களை அனைவரையும் காலி செய்துவிட்டு ஐஆர்ஜிசியை க்ளோஸ் செய்துவிட்டு உள்ளே சென்று ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கூறுவதனால் கடுமையான கொதிநிலையில் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர்கள் போய் கொண்டிருக்கிற போது, இஸ்ரேல் ஈரானை அழிப்பது ஒன்றே தனது நோக்கம் என்று கடந்த புதன்கிழமை வெள்ளை மாளிகைக்கு சென்று தூபம் போட்டு விட்டார்கள். இது ஒரு பக்கம். இப்போ அரபு நாடுகள் தூங்காத இரவாக மாறி அரபு நாட்டு தலைவர்கள் அனைவரும் எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க, நீங்க போர் நடத்தினால் எங்களுடைய தொழில் மண்ணா போய்விடும் என்கின்ற அளவிற்கு அரபு நாட்டு தலைவர் முஹம்மது சல்மான், அது மட்டுமில்லை ஐக்கிய ராஜ்யத்தினுடைய தலைவர்கள், கத்தருடைய தலைவர்கள் அனைவரும் முனங்களோடு முனங்கி கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளும் நாம் உறுதியாக அறுதியிட்டு கூறக்கூடிய அளவிலே தற்போது ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ ஈரான் இத்தனை வலிமையாக, இத்தனை செழிப்பாக அவர்கள் நிற்பதற்கான காரணம் எங்கிருந்து வந்தது என்கின்ற கேள்வி நமக்கு எழலாம். அதுக்கு மிக முக்கியமான காரணம், ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை ஒரு கருத்தை நேற்று பதிவு செஞ்சிருக்கிறது. அப்பாஸ் அராகச்சின் குரலாக மஜீத்
ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஈரான் ரெடி டு டாக். எதற்கு என்றால், அணு ஆயுத நிலைகளை குறித்து பேச தயாராக இருக்கிறோம், ஆனால் எங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை அமெரிக்கா நீக்க வேண்டும் என்று அவர் பக்கத்துக்கு ஒரு விஷயம். ஈரானுடைய இராணுவ தளபதி அப்துல் ரஹ்மான் மொசாவி தன் கருத்திலே ஒரு கருத்தை சொன்னார். பேச்சுவார்த்தைக்கு தயார், இல்லைன்னா போர். பேச்சுவார்த்தைக்கும் தயார் என்று கூறுகிறாய், போருக்கும் எல்லாவற்றையும் சுத்தி நிறுத்தி இருக்கிறாய். உன்னிடத்தை நான் எதை எதிர்பார்க்கிறது? ஒன்று இது, இல்லை என்றால் அது. போருக்கு வா அப்படின்னு மொசாவி சவால் விடுகிறார். ஒரு பக்கம் மொசாவி சவால், அமெரிக்க சாத்தான் என்று ஒரு சவால், ஒரு சமயம் பால் உருவப்பட எரிப்பு, ஒரு பக்கம் ஜெஃப்ரி எட்வர்ட் எப்ஸ்டீன் படத்தை போட்டு யூதர்களையும் இவர்களையும் நாசமாக்குகிற ஒரு பிரகடனத்தை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அமெரிக்கா மற்றொரு பக்கம் எல்லா கப்பல்களையும் கொண்டு நிறுத்தியிருக்கிறார்கள். மற்றொரு பக்கம் சமாதானத்தில் முகமுகமாக பேசலாம் என மார்க்கோ ரூபியோ சொல்கிறார். மற்றொரு பக்கம் அவரை அழிப்பதை தவிர வழி இல்லை என்று சொல்கிறார். ஆக ஒட்டுமொத்தமாக போர் நடக்குமா இல்லையா? பெரும் குழப்பத்தில் மத்திய கிழக்கில் சமாதானம் மட்டும் வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போது எல்லைகள் அற்ற தெளிவில்லாத ஒரு பாதையில், மாலுமிகள் இல்லாத அளவிற்கும் திசை காட்டிகள் இல்லாத அளவிற்கும் நடு கடலில் கப்பல் தத்தளிக்கிற ஒரு நிலையில இரண்டு நாடுகளும் மோதிக்கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு கேள்வி என்ன, நமக்கு ஒரு சின்ன விஷயம். அமெரிக்கா உலகத்தின் டெமஹாக் போன்ற மிகப்பெரிய ஏவுகணைகள், அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அமெரிக்காவுடைய எலக்ட்ரானிக்ஸ் வார்பர், அமெரிக்காவுடைய அணு ஆயுதங்களை கொண்ட 11 கப்பல்கள், அமெரிக்காவுடைய சேட்டலைட் தொழில்நுட்பம், அமெரிக்காவுடைய ரெடார் சிஸ்டம், அமெரிக்காவுடைய தானியங்கு துப்பாக்கிகள், அமெரிக்காவுடைய சிஐ உளவு அமைப்புகள், அமெரிக்காவுடைய பணம், அமெரிக்காவுக்கு இல்லாதது எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு தேசத்தை வெறும் ட்ரோன்களை, வெறும் பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை வைத்து எப்படி அடிக்க முடியும்? ஒரு கேள்வி வரும்ல. இத்தனை தொழில்நுட்பமும், இத்தனை வல்லாதிக்கமும், இத்தனை பண செழிப்பும், இத்தனை இடங்களில் ஈரானை சுற்றியே ஒரு 8-9 தளங்கள், 11க்கு மேற்பட்ட தளங்களில் அவர்களுக்கு 40,000 பேருக்கு மேல் இருக்கிறார்கள். சிரியா வரைக்கும் இருக்கிறது. எண்ணி பார்த்தால் அதே ஒரு 10 தளங்கள், 11 தளங்கள் இருக்கும். கடல் பிராந்தியம் முழுவதும் 10 கப்பல்களும் 10 தளங்கள் தான். அதில் இல்லாதது ஏர்கிராஃப்டே இல்லை. F-15, F-16, F-80 சோனிக், F-22, உலகத்தில் யாருக்கும் என்ன இருக்குன்னு தெரியாத அளவுக்கு F-35, B-2 பாம்பர்ஸ், GBU-57. அடே அப்பா, அணு ஆயுதங்களுக்கு ஒப்பான ராட்சச குண்டுகள், கிளச்சர் குண்டுகள் எல்லாவற்றையும் வைத்து அமெரிக்கா எப்படி ஒரு ஈரானால் பலிஸ்டிக்ஸ் வைத்து தாக்க முடியும்? அப்படின்னா உண்மையிலேயே அந்த கேள்விகளுக்கு பதில் நாம் தேடினால் அது எப்படி கிடைக்கிறது என்றால், இவர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய சீனா, அமெரிக்கா இந்த முறை அளிக்கவில்லை என்றால் சீனாவுக்கும் வாழ்வில்லை என்ற ஒரு எல்லைக்கு சென்று விட்டார்கள். காரணம், 65 லட்சம் கோடி முதலீட்டில் இருக்கும் வெனிசுலாவின் நிக்கோலஸ் மதுராவை அழித்து 65 லட்சம் கோடி ரூபாயை நாசமாக்கி அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்கின்ற கடும் குழப்பத்தில் சீனா ஒரு பக்கம் இருக்கிறார்கள். சீனாவிற்கு பண்டமாற்று முறையில் 25 ஆண்டுகள் ஒப்பந்தத்தோடு இருக்கிற ஈரானையும் அழித்து நாசம் செய்துவிட்டால் உலகில் சீனா பொருளாதாரத்தில் பெரும் சிக்கலை சந்திக்க வேண்டியது வரும். அப்படி வந்தால் அது அமெரிக்காவினுடைய சுயாதீன எழுச்சிக்கு வழிவகுத்துவிடும் என்பதை சீனா நன்குணர்ந்து நேரடியாக ரஷ்யாவை விடவும் முன்னணியில் இருக்கிறதற்கு காரணம் அவர்களின் வாழ்வாதாரம், வாழ்வா சாவா. அதனால் என்ன உதவி செய்கிறாங்க? 27 கண்டெய்னர்கள் அல்ல, மிகப்பெரிய கார்கோ விமானங்களின் மூலம் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாத ஷிப்மெண்ட் அளவுக்கு பெரிய அளவில் ஆயுத கிடங்குகளை கொண்டு குவிச்சிருக்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 1, ஸ்டெல்த் விமானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ரெடார் கருவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எலக்ட்ரானிக் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி அமெரிக்காவிற்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிற சேட்டலைட் தொழில்நுட்பத்தை சீனா கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு துளியும் யுஎஸ்எஸ் கார்னி, யுஎஸ்எஸ் ஜெரிஃபோர்ட், யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன், WS புஷ், இப்படி ஒவ்வொரு கப்பல்களின் நகர்வுகளையும் துல்லியமாக படம் பிடித்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இது அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கல். அது மட்டும் இல்லாமல் இறுதியாக DF-17 நேற்று கொடுத்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. இது ஒரு மொபைல் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வாகனம். இதிலிருந்து இடமாற்றம் செய்து எல்லா இடத்தையும் தாக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு பெரிய DF-17 தொழில்நுட்பத்தை ஈரானுக்கு கொடுத்திருப்பதாக அஃபீஷியல் இல்லாத செய்திகள் வந்திருக்கிறது. இதையெல்லாம் வைத்து கொண்டுதான் ஈரான் உள்நாட்டு படைகள், பிராக்சி ஹவுதிகள், அதே போன்று ஹிஸ்புல்லாக்கள், அதே போன்று ஹத்தாப் ஹிஸ்புல்லாக்கள், அது மட்டும் இல்லாமல் சிரியாவில் இருக்கும் ப்ரோ ஈரானிய ஆதரவாளர்கள், ஈராக்கினுடைய படைகள், உள்நாட்டு பஷி குரூப்புகள், IRGCகள், சீனாவின் ஆதரவு, ரஷ்யாவின் ஆதரவு, இதையெல்லாம் வைத்து கொண்டுதான் 2இல் 1. ஆனால் ரஷ்யாவும் சீனாவும் இந்த போரை நடத்தினால் பரிசோதிக்கப்பட முடியாத பல ஆயுதங்களை அமெரிக்காவின் மேல் பரிசோதித்து கொள்ளலாம் என விருப்பம் தெரிவிப்பதும், அமெரிக்கா எல்லை மீறி போகின்ற போது அதற்கு ஒரு மூக்கராங்கயிறு போடுவதாகவும் இதை பார்க்கிறார்கள். இன்று வரை நாம் அறிந்து கொள்ள முடியாத பல விஷயங்கள் சிக்கலில் சென்று கொண்டிருக்கிறது. போர் துவங்கப் போகிறதா இல்லையா? மீண்டும் நாளை அடுத்த செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.